எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சார். இப்போ தமிழ்நாட்டிற்கும் அந்த டேட்டெலாம் அறிவிச்சிருக்காங்க சார். இது உண்மையிலே ஆபத்துக்குரியதாக தான் பார்க்கணுமா? தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் என்பது இறந்து போனவர்களை நீக்குவது, புதிதாக அந்த வயதை எட்டியவர்களை சேர்ப்பது என்பது மாதிரியான நடவடிக்கையாகத்தான் கடந்த காலங்களிலே இருந்திருக்கிறது. பாஜக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பின்புதான் அது உள்நோக்கம் கொண்டதாக மாறியிருக்கிறது. பாஜகவிற்கு யாரெல்லாம் வாக்களிக்க மாட்டார்களோ அவர்களை நேரடியாக நீக்க முடியாது என்பதற்காக அவர்களுடைய ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டதுல தவறாக இருக்கிறது. பீகார்ல 65 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கினாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த போராட்டத்தை எல்லாம் ராகுல் காந்தி கையில் எடுத்தாரு. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கூட அதுல போய் அந்த யாத்திரையில கலந்துகிட்டாரு. அந்த வாக்கு திருட்டில் ஈடுபட்டவர்கள் யார் என்பதை குறித்தெல்லாம் ராகுல் காந்தி பேசினாரு. கடைசியா ஒரு 21 லட்சம் பேரை திரும்ப சேர்த்தாங்க. ஆனால் அது முழுமை அடையல. தேர்தல் ஆணையம் நம்பகத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டாம். தேர்தல் ஆணையம் வாக்களிப்பவனுக்கு உண்மையாக நடந்து கொள்ள வேண்டாம். சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவன் டயலாக் சொல்லுவாங்க. அது மாதிரி உனக்கு நீ குறைந்தபட்ச நேர்மைக்கு சொந்தக்காரனா நீ இருந்திருக்கலாம். ஆவணங்களிலே இருக்கக்கூடிய குளறுபடிகளை நீக்குவது என்பது எளிதான விஷயம் கிடையாது. நீங்க போவிய கையெழுத்து வாங்குறது தாசில்தார்ட்ட போனா தாசில்தார் வெளில போயிட்டாருமா. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எஸ்ஐஆர் அதாவது சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சார். அது கேட்ட உடனே பீகார் தேர்தலை ஒட்டி நம்ம அதை பேசியிருந்தோம். அப்போதுமே பல பிரச்சனைகள் இருந்தது. பல பேர்களுடைய பெயர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருந்தது. இப்போ தமிழ்நாட்டிற்கும் அந்த டேட்டெலாம் அறிவிச்சிருக்காங்க சார். எப்படி பாக்குறீங்க? இப்போது பாஜக தரப்பு அந்த சைடு இருந்து சொல்லும் போது சார்னு சொன்னாலே திமுகவுக்கு பயப்படுவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி அதை ஒட்டி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். சார்னு சொன்னாலே இவங்க பயப்படுவாங்க. இது ஒரு திருத்தம் தான், அதாவது ரிப்பீட்டடாக இருக்குது. சில பேருக்கு அட்ரஸ் மாறி இருக்கிறாங்க, இங்கேயும் பேர் இருக்குது அங்கேயும் பேர் இருக்குது, அதனால் நாங்கள் ஒரு திருத்தத்தை எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்குது சார் இது உண்மையிலே ஆபத்துக்குரியதாக தான் பார்க்கணுமா? தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் என்பது இறந்து போனவர்களை நீக்குவது, புதிதாக அந்த வயதை எட்டியவர்களை சேர்ப்பது என்பது மாதிரியான நடவடிக்கையாகத்தான் கடந்த காலங்களிலே இருந்திருக்கிறது. பாஜக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பின்புதான் அது உள்நோக்கம் கொண்டதாக மாறியிருக்கிறது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பாஜகவிற்கு யாரெல்லாம் வாக்களிக்க மாட்டார்களோ அவர்களை நேரடியாக நீக்க முடியாது என்பதற்காக அவர்களுடைய ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டதில் தவறாக இருக்கிறது. இப்போ உதாரணத்திற்கு சமீபமாக மிக நீண்ட காலமாகவே சமீபத்திய ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாகவே ஆதார் கார்டு தான் எல்லாம் என்று சொல்லப்பட்டது. ஆதார் கார்டை விடவும் அது ஒரு குடியுரிமைக்கான ஆவணம் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. இப்போ அது ஒரு ஆவணமாக சேர்க்க இயலாதுங்கிறாங்க. அப்போ அவங்க உருவாக்கின ஆவணத்தையே, அதாவது அரசு உருவாக்கின ஆவணத்தையே அரசு செல்லுபடி ஆகாதுங்க என்று சொல்வதற்கான இடத்தை நோக்கி அதை நகர்த்துறாங்க. அப்போ புதிதாக 87க்கு பின்னாடி பிறந்தவங்களுக்கான அந்த ஆவணம் அப்படிங்கிறது, அதுக்கு முன்னாடி இப்போ பல பேர் என்ன செய்வான்னா, 87க்கு முன்னாடிலாம் கொஞ்சம் பேர் ஆஸ்பத்திரியே பிறந்திருக்க மாட்டான். பழைய ஆளுகள்லாம் அந்த ஒரு செட்டு இருக்கான்ல, 70களின் பிற்பகுதி அந்த மாதிரி ஆளுகள்லாம். இப்போ நானே ஆஸ்பத்திரியில் பிறக்கலை, நான் 70களின் பிற்பகுதியில் உள்ளவன். நான் ஆஸ்பத்திரியில் பிறக்கலை, நான் வீட்டில் தான் பிறந்தேன். இப்போ பர்த் சர்டிஃபிகேட்டை கொண்டு வாங்கன்னா நான் பிறக்கவே இல்லைன்னுவாங்க. இவர் பிறக்கலைங்க, ஒரு இந்தியர் கிடையாது, ஒரு பிறந்ததாக ஒரு கனவு கண்டு பிறந்ததற்கு ஆவணம் கிடையாதுல்ல, அதனால ஒரு பிறக்காமலே அவர் வந்துட்டாரு அப்படின்னு கூட சொல்லுவான். அப்புறம் இவங்க என்ன ரொம்ப ஒரு வேடிக்கையான வேலைகள்லாம் செய்கிறாங்க, ரொம்ப வினோதமான வேலைகள்லாம் செய்கிறாங்க. இந்த 11வது மாதத்துல இருந்து 12வது மாதத்துக்குள்ள 1 மாத காலத்தை வச்சு அதுக்குள்ளே நாங்கள் இதை தீவிர வாக்காளர் திருத்தங்களை பூரா மேற்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறப்ப இது கடுமையான மழைக்காலம் தமிழ்நாட்டில். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மழைக்கால முடிவுக்கு வருகிற போது, டிசம்பர் இறுதியில் வருகிற போது அதை சரிபார்க்கப்பட்டது சம்பந்தமாக ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் முறையிடுவதற்கு ஒரு 10 நாள் தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிறிஸ்துமஸ் விடுமுறை காலம். மொத்தத்தில் மழைக்காலத்துலேயும் விடுமுறை காலத்துக்குள்ளேயும் அவசரமாக 1 மாத காலத்திற்குள்ளே இந்த வேலை திட்டத்தை நாங்கள் முடிச்சிட்டோன்னு சொல்ல போகிறாங்க. இப்போ பொங்கல் வரும்போது நம்மளுடைய ஓட்டுரிமைக்கும் பொங்கல், அப்போ திடீர்னு பார்த்தா நீ வாக்காளர் கிடையாது அப்படிங்கிற ஒரு இடத்த. அப்போ இதில் இன்னும் மிக முக்கியமான விஷயம் என்ன, வட மாநிலங்களிலே இருக்கக்கூடிய பல தொழிலாளர்கள், உடல் உழைப்பு தொழிலாளர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய எல்லா நகரங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார்கள். நீங்கள் இன்றைக்கி எலக்ட்ரீஷியன் வேணும், பிளம்பர் வேணும், என்ன வேணும்னாலும் ஹோட்டலில் சப்ளை செய்கிற ஆள் என்னவாக இருந்தாலும் பெட்ரோல் பங்கில் ஒரு இது நான் ஒரு தகவல் கேட்குறேன், அவனுக்கு தமிழ் தெரியலை,
அவன் நான் பீகாரிங்கிறான். எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். ஏறத்தாழ 2014 காலகட்டங்கள்லேயே 10 ஆண்டுக்கு முன்பே 35 லட்சம் பேர் வசிப்பதாக ஒரு தகவல். திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து எல்லா இடங்களையும் தமிழ்நாடு முழுக்க. இப்போ 10 ஆண்டுகளில் அவர்களுடைய எண்ணிக்கை 3 மடங்கு உயர்ந்திருக்கிறது. அப்போ 1 கோடி பேர் வட மாநிலத்தில் இருக்கிறவர்கள் இந்த மண்ணிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் வாக்காளர் உரிமை வழங்கப்பட்டால் தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக, ஏன்னா 1 கோடி வாக்காளர் சாதாரண விஷயம் இல்லை. போன முறை நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வாக்கு சதவீதம் வெறும் 3%. வாக்காளர் கணக்கு வெறும் 15 லட்சம் பேர். 15 லட்சம் பேர் திமுகவை விட, அதாவது அதிமுகவை விட திமுக வேணும்னு நினச்சிட்டான். அவ்வளோதான். ஆட்சி மாற்றத்துக்கே 15 லட்சம் தான் தேவை. இவன் 1 கோடி வாக்காளரை உள்ளே கொண்டு வந்து நினச்சிட்டாங்கன்னா அவன் சொல்லுவான், எங்களுக்கு ஹிந்தி ரொம்ப தேவைப்படுது, படிக்கணுமா. இருமொழி கொள்கையை நாம் பின்பற்ற முடியாது, மும்மொழி கொள்கையை ஏற்றாகணும். அவனுடைய விருப்பப்படியே பாடத்திட்டங்கள் மாற்றுவதில் இருந்து எல்லாவற்றிலையுமே அவனுடைய வாழ்வியல் முறைகள் எல்லாமே எனக்கு வேணும்னு கேட்டான்னா, தமிழ்நாட்டிலே இதுவரைக்கும் பின்பற்றத்தக்க விஷயங்களாக எதையெல்லாம் நம்ம கருதி இருந்தோமோ அதையெல்லாம் நம்ம பின்பற்ற முடியாது. அவங்க ஈஸியாக பாஜக காங்கிரஸ் கூட தான் அவங்க நெருக்கமாக இருப்பாங்க. அவர்களுக்கு என்ன சிக்கல்னா, அவன் பிறந்து வளர்ந்ததில் இருந்து அவன் 2 கேள்விப்பட்டிருக்கான். ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று பாஜக. இங்கே தமிழ்நாட்டில் அப்படி 2மே இல்லை. அதாவது பாஜக இருக்குது, ஆக்டிவில் இல்லை, முதன்மை அரசியல். இப்போ எடப்பாடி பழனிசாமி யார், முக ஸ்டாலின் யார், இவருக்கு 2 பேருக்கு என்ன வரலாறு இருக்குது? அதிமுக வரலாறு என்ன, திமுக வரலாறு என்ன, இந்த மண்ணுக்கு செய்த நன்மைகள் என்னென்ன அவனுக்கு பட்டியல் தெரியாது. அவனுக்கு தமிழர் பண்பாடு தெரியாது, கலாச்சாரம் தெரியாது, அரசியல் வரலாறு தெரியாது. அவன் பார்ப்பான், இந்தியில் பேசுகிற தலைவர் வரும்போது அவனுக்கு கனெக்ட் ஆகும். ஆகா, பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்கிறாரு அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான்னா, பாஜக தமிழ்நாட்டிலே கால் பதிக்கவே முடியாது என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இந்த வாக்காளர் திருத்தத்தின் வழியாக ஒரு வாய்ப்பை வழங்கி பாஜகவை அவர்கள் திடப்படுத்திக் கொள்வார்கள், ஸ்திரப்படுத்திக் கொள்வார்கள். இதை நோக்கிய நகர்வை அவர்கள் செய்ய போகிறாங்க. ஏன்னா பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலிருந்து நீக்கினாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த போராட்டத்தை எல்லாம் ராகுல் காந்தி கையில் எடுத்தார். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கூட அதில் போய் அந்த யாத்திரையில் கலந்துக்கிட்டார். அந்த வாக்கு திருட்டில் ஈடுபட்டவர்கள் யார் என்பதை குறித்தெல்லாம் ராகுல் காந்தி பேசினார். கடைசியாக ஒரு 21 லட்சம் பேரை திரும்ப சேர்த்தாங்க. ஆனால் அது முழுமையடையலை. அவர்கள் என்ன குற்றச்சாட்டு வைத்தார்களா, குற்றச்சாட்டு வைத்தவன் என்ன சொல்கிறான்னா, நான் குற்றமே செய்யலைன்னு சொன்னால் பரவாயில்ல, யார் குற்றச்சாட்டு சொன்னாரோ அவர்கிட்ட சொல்கிறான், நீ பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுங்கிறான். ஏன்னா இது நீ தேர்தல் ஆணையம் நம்பகத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டாம். தேர்தல் ஆணையம் வாக்களிப்பவனுக்கு உண்மையாக நடந்து கொள்ள வேண்டாம். சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவன்லாம் டைலாக் சொல்லுவாங்க. அது மாதிரி உனக்கு நீ குறைந்தபட்ச நேர்மைக்கு சொந்தக்காரனா நீ இருந்திருக்கலாம். நீ எதுவுமே இல்லாமல் யாரை நீக்கிறான் யாரை சேர்க்கிறாங்கிறதுல சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பறிப்பது, பட்டியலின மக்களின் வாக்குகளை பறிப்பது, பழங்குடியின மக்களின் வாக்குகளை பறிப்பது, யாரெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்கிறத ஏற்கனவே கண்டுபிடிக்கலாம்ல. ஒரு பகுதி இருக்குது அப்படின்னா, இப்போ எங்கள் ஊர் பக்கம்லாம் மானாமதுரை பக்கத்தில் சில கிராமங்கள் இருக்குது, அது கூட கம்யூனிஸ்ட் கிராமம்னு சொல்கிறான். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்கிறான். அப்போ அந்த ஊருக்காரனுக்கு ஆவணம் சரியில்லை, சரியாக கொடுக்கல, டேட்டா பர்த் தப்பாக இருக்குது, கூட்டவனை தூக்கிடலாம்ல. இல்லை, வெறும் பர்த் சர்டிஃபிகேட் மட்டும் கேட்கல சார், 11 ஆவணங்கள் இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று வச்சுருப்பீங்கல்ல. அதாங்க, அதை ஏற்கணும்ல. இப்போ நீங்கள் கரெக்டாக பேர் எழுதி கொடுப்பாங்க. இஸ்லாமியர் பேர்லாம் பார்த்தீங்கன்னா தப்பாக இதில் அடித்து வச்சுருப்பாங்க, இதில் ரேஷன் கார்டில். அது பல பேர் சொல்லுவான், அந்த பேர் புரியலைங்க அவருக்கு. அப்படி கிடையாது, அவன் எழுதுனதை அவன் டைப் அடிக்க மாட்டான் ஒழுங்கா. இதற்குள்ள ஒரு அரசியல் இருக்குது. ஒருவனை எப்படி நிராகரிப்பது அப்படிங்கிறது, ஒரு எழுத்து மாறிடுச்சுன்னா அவன் பேர் கிடையாதுன்னு திருத்தத்துக்கு அவன் திரும்ப அலையணும். விஓ ஓட்ட கையெழுத்து வாங்கி மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து அலையணும். திருத்தம் ஆவணங்களிலே இருக்கக்கூடிய குளறுபடிகளை நீக்குவது என்பது எளிதான விஷயம் கிடையாது. நீங்கள் போவிய கையெழுத்து வாங்குறது தாசில்தார்ட்ட போனால் தாசில்தார் வெளில போயிட்டாருமா, ஆர்ஐ அவர் ரவுண்ட்ஸில் இருக்காருமா, விஓ இன்னைக்கு ஆஃபீஸுக்கே வரலைம்மா, தலையாரினா இருக்காருமா. நீங்கள் டெய்லி காலையில் குளிச்சு எழுந்திரிச்சிட்டு தாலுகா ஆஃபீஸுக்கும் ஆர்ஐக்கும் விஓ ஆஃபீஸுக்கும் போய்கிட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன், 1 மாதம் லீவ் போட்டால் தான் பண்ண முடியும். அது வரவும் வராது சில நேரம். அப்போ நீங்கள் அதை கொண்டு வா இதை கொண்டு வானா என்ன பண்ணுவான்? எல்லாரும் எல்லா ஆவணத்தையும் கரெக்டாக வச்சுருப்பானா? ஏற்கனவே அவங்க என்னென்ன குளறுபடி பண்ணாங்க பீகாரில் நமக்கு தெரியும். 000ன்னு ஒரு அட்ரஸை போட்டு விட்டாங்க. என்னடான்னு கேட்டால், இந்தியா வல்லரசு ஆகிவிட்டது, மோடி உலகத்தையே உமித்திட்டாரு,
அதனால பாலத்துக்கு கீழே கொஞ்சம் பேர் படுத்து கிடக்குறாங்க, அவங்களுக்கு அட்ரஸ் கிடையாது. வல்லரசு இந்தியாவில் அவங்களுக்கு தான் அந்த 0 கொடுத்தோங்கிறாங்க. 10க்கு 10 ரூமில் ஒரு 500 பேர் இருக்காங்க, ஒரே அட்ரஸ். ஏகப்பட்ட குளறுபடி. ராகுல் காந்தி சொன்னார், நான் இறந்தவரோடு தேநீர் குடித்து கொண்டிருக்கிறேன்னாரு. 10 பேர் போட்டாவை கூட வச்சு. இதெல்லாம் யாரானா வாக்காளர் பட்டியலும் தூக்கப்பட்டவன், இறந்துட்டான். உயிரோடு இருக்கிறவனுக்கு டெத் சர்டிஃபிகேட்டே கொடுத்துட்டான். இல்லை நீங்கள் என்ன பண்ணாலும் எஸ்ஐஆர் வந்து நீங்கள் தடுத்து நிறுத்த முடியாது, அது நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சார். அதாங்க, அப்போ இது வந்து தேவையில்லாத ஒரு அரசியலை வந்து கிரியேட் பண்ணுறாங்க எதிர்கட்சிகள் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, வாக்காளர் திருத்தத்தை நம்ம எதிர்க்கலை, அதிலே குளறுபடிகளும் மோசடிகளும் நிகழாத வண்ணம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதற்கு தான் அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து முதலமைச்சர் கூட்டியிருக்கிறாரு. தாவேக்காவுக்கு கூட அழைப்பு கொடுத்துருக்குறாங்க நேரில் போய். ஆராயத்திற்கு வந்து பழைய தலைப்பனுக்கு ரொம்ப நன்றி சார்.